இது 2025 ஜனவரி 23. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி நேற்று ஜனவரி 22 சாம்சங்கோட S25 அல்ட்ரா, S25, S25 ப்ளஸ் இந்த 3 வகையான ஃபோனையும் லான்ச் பண்ணாங்க சாம்சங்கில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் தமிழில் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்கும். இதுக்கு முதல்ல யாரும் போட்ட மாதிரி தெரியல. ஆக்சுவலி ஃபோனை நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஃபோன் இன்னும் நம்ம கையில் கிடைக்கல. February 3 பிறகு தான் ஃபோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஃபோனில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, உண்மையிலே S25ல சரி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். S25 சீரியஸை ஃபிசிக்கலாக பார்க்கும்போது எந்த விதமான சேஞ்சஸும் இல்லைங்க. லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் சின்னதாக 2 சேஞ்சஸ் இருக்குது. இந்த கேமராவோட பம்ப் பெருசாக இருக்குது. அதாவது ஃபோன் கேமராவோட ரிங்கை பெருசாக கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை கொஞ்சம் பாக்ஸ் ஸ்டைலில் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஐஃபோனில் என்ன மாதிரி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே ஷேப்புக்கு ஃபுல்லாக கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முறை கொஞ்சம் லைட்டாக ஒரு கர்வ்டு இதாக இருந்துச்சு. பட் இந்த முறை ஃபுல்லாக அவங்க வந்து பாக்ஸ் டைப்லேயே ஃபோனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. யூஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க இதுக்கு முதல்ல உள்ளது கர்வ்டாக இருந்தது, கையில் வழுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த முறை பாக்ஸ் ஷேப்பில் உள்ளது வந்து கைக்கு ஹோல்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி யூஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க. முதலாவதாக நம்ம கேலக்ஸி S25 எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக 25ல் S24ல் எந்த டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் S25லையும் இருக்குது. டிஸ்பிளேட சைஸை பார்த்தீங்கன்னா அதுலேயும் எந்த சேஞ்சஸ் இல்லை. 6.2 inches டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 12GB RAM பேஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த முறை Snapdragon 8 Elite என்ற ஒரு சிப்பையும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முதல்ல OnePlus அப்புறம் IQ மொபைல் எல்லாம் சேம் இதே சிப்பை தான் கொடுத்துருந்தாங்க. S24ல பேட்டரி எப்படி 4000 mAh அதே மாதிரி தான் S25லையும் 4000 mAh பேட்டரி. இந்த முறை வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது IP69 கொடுத்தல 68 தான் கொடுத்துருக்காங்க. அவங்க 69 கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இப்போ நிறைய சாதாரண ஃபோனுங்களே 69 IP ரேட் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்னு சொல்லிட்டு IP68 கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நாட் ஓகே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது தான் S25 ப்ளஸில் உள்ளது. S25 அல்ட்ராவில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த முறை அவங்க ஃபிசிக்கலாக எந்த சேஞ்சஸுமே கொடுத்துடல. ஃபுல்லாக சாஃப்ட்வேரும் மற்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எந்த ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் ஏஐன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க. கொஞ்சம் பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க, கொஞ்சம் பேர் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க. ஸோ இந்த முறை ஃபோனில் இந்த சாம்சங் S25 அல்ட்ராவில் என்னென்ன ஏஐ வந்திருக்குன்றத வீடியோட எண்டிங்க்கு முதல்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் S25 அல்ட்ரா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக்காக பார்க்குறப்ப சின்னதாக லைட்டாக ஒரு டிஃபரெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த போல் இந்த முறை ஃபோன் வந்து புக் ஷேப்பில் இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேட்டரி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா S24 அல்ட்ராவில் என்ன பேட்டரி இருந்துச்சோ அதே சேம் 5000 mAh பேட்டரி தான் இந்த முறை S25 அல்ட்ராலையும் இருக்குது. ஸோ பேட்டரியை சரி கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம். இப்போ உள்ள ஃபோனில் 6000 mAh பேட்டரியெல்லாம் கொடுக்குறாங்க. பட் 5000 mAhல ஒரு நாள் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபோனோட பெசலில் பார்த்தீங்கன்னா இந்த முறை 15%, அதாவது 15% சின்னதாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. S24 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா இதை விட பெசல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இந்த முறை S25 அல்ட்ராவில் உள்ள பெசல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி விளங்குது. ஃபோனை எடுத்து பார்த்தா தான் அது உண்மையிலேயும் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா இல்லைன்னா ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியும். பட் எல்லாரும் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் பெசல் வந்து ஒரு 15% வந்து சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 8 Elite தான் இவங்களும் S25 அல்ட்ராக்கும் கொடுத்துருக்காங்க. சேம் S25 ப்ளஸ் S25 அல்ட்ரா மூணுக்குமே Snapdragon 8 Elite கொடுத்துருக்கிறது வந்து பெஸ்ட்டாக தோணுது. நான் நினச்சேன் அல்ட்ராக்கு மட்டும் Snapdragon 8 Elite கொடுத்துட்டு மற்றதுக்கு வந்து பழைய வேரியண்ட்டை கொடுப்பாங்கன்னு. பட் இந்த முறை மூணுக்குமே சேம் சிப்பை கொடுத்துருக்குது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். அதோட லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க S24ல் வந்து 6.8 inches. பட் 1% 0.1 inches கூட்டி இந்த முறை 6.9 inches கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆப்பிளை பொறுத்த வரைக்குமே போன முறையோட இந்த முறை கொஞ்சம் ஸ்க்ரீனை பெருசாக கொடுத்துருந்தாங்க. சேம் லைக் தட் இவங்களும் 6.8ல் இருந்து 6.9 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல S24 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட S25 லைட்டாக ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஒன்று பெருசாக தெரியும். அதை விட எல்லாத்தையும் விட பெரிய ஒரு அப்டேட் என்னென்னா இவங்களோட அல்ட்ரா வைட் கேமரா வந்து S24ல் வந்து 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த முறை 50 மெகாபிக்சல் 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு சூப்பர்பான விஷயம். இப்போ வரைக்கும் வந்திருக்க எல்லா ஃபோனுங்கள்லையுமே அல்ட்ரா வைட் கேமரா வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். இருட்டிலலாம் பிடிச்சா ஃபோட்டோ ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தான் தோணும். பட் இந்த முறை இவங்க 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபோன் வந்த பிறகு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட்டில் ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், ஃபோன் வந்த பிறகு ஃபோனை வாங்கியோ இல்லைனா கட்டாயம் ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணி அதுக்கான ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை எப்படியும் ஃபோன் கிடைக்கிறதுக்கு எப்படியும் 2-3 வீக்ஸ் சரி ஆகும். ஸோ அதுக்கு பிறகு வந்த பிறகு ஃபோனை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூவும் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் டெக்மெகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த S25 அல்ட்ரா வாங்குற பணக்கார ஃப்ரெண்ட் இருந்தால் அவரையும் டெக் பண்ணி விட்டுருங்க.
அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் கேமர்ஸ்க்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் ஹீட் ஆகிற பிரச்சனை, அதுக்கு தான் அவங்க இந்த முறை S25 அல்ட்ராவில் வேப்பர் கூலிங் சேம்பரை 40% கூட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஃபோன் வந்த பிறகு யூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஃபோனை ஃபிசிக்கலாக பார்க்குற நேரம் இவ்வளோ அப்டேட் தாங்க இருக்குது. முக்கியமான விஷயம், ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா அதோட கேபிள் இருக்கும், அது இல்லாமல் சிம் எஜெக்டர் டூல் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. பவர் அடாப்டர் கட்டாயம் இருக்காது, அது ஷுவராக தெரியும். இந்த முறை S25 இவ்வளோ தான் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இனிமேல் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்புறம் ஏஐயில் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சாஃப்ட்வேருக்கு 7 இயர்ஸ் அவங்க வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 7 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிடலும். நிறைய ஃபோன் 2-3 இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் 7 இயர்ஸ் 7 வருஷம் கொடுத்துருக்கிறது வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் 7 இயர்ஸ்க்கு வந்து ஃபோனை வந்து பிராண்ட் நியூவாக நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த அப்டேட் வந்தாலுமே அப்டேட் பண்ணி ஃபோனை யூஸ் பண்ணலான்றது சாம்சங்கில் கொடுத்துருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் எனக்கு தோணுது. S25 சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஃபோனில் ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மல்டி மாடல் ஏஐன்னு ஒரு புதிய ஒரு ஏஐ மெத்தடை வந்து S25ல் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப கூகுள் ஜெமினை ஓப்பன் ஆகும். அதோட நம்ம ஒரு பெரிய ஒரு கொஷனை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அது இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பேராகிராஃப், அதாவது நம்ம ஒரு கேள்வியை கேட்கும்போது அதுக்கு சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அதை ஷார்ட் பண்ணி நம்ம யாருக்கு அனுப்பணுன்றதையும் இந்த ஜெமினாயில் நம்ம சொல்லிட்டோன்னா அதுவா ஒட்டோவா அனுப்பிடும். நம்ம ஜஸ்ட் சென்டை மட்டும் டச் பண்ணி விட்டால் போதும், அந்த ஃபுல் டீட்டெயிலும் போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஃபாரின்லேருந்து யாராவது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, இப்போ கேண்டிக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கேண்டியில் எந்தெந்த இடத்துக்கு பார்க்கலான்னு அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு. ஸோ நான் இந்த கூகுள் ஜெமினையை யூஸ் பண்ணி அதை வந்து இப்படி தான் கேண்டியில் ஒரு நல்ல பிளேசஸை வந்து என் ஃப்ரெண்டுக்கு சொல்லு, ஏதாவது ஒரு பேரை சொல்லியாச்சு. ஸோ அப்படி சொன்ன பிறகு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பிளேசஸ் நல்ல பிளேசஸ் இருக்குது, எவ்வளோ லொக்கேஷன் எங்கே இருக்குது, எந்தெந்த டிரெக்ஷனில் இருக்குன்றது அப்படியே டைப் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டோட கான்டாக்ட்டுக்கு போகும். ஸோ நான் ஜஸ்ட் சென்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அது என் ஃப்ரெண்டுக்கே போயிடும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஜெமினாயை வந்து சில சாஃப்ட்வேர்ஸோடையும் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் சாஃப்ட்வேர்ஸோடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2025 ஐபிஎல்ல சிஎஸ்கே எந்தெந்த டீமோட விளையாட போகுதுன்னு கேட்டால் அது அப்படியே ஷெட்யூல் பண்ணி அந்த இயரில் சிஎஸ்கே எந்தெந்த மேட்ச் விளையாட போகுன்றதை அப்படியே கேலண்டரில் கொடுத்துரும். ஸோ அது வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணிடும். ஸோ நமக்கு எப்போ மேட்ச் வேணும், எப்போ சிஎஸ்கே மேட்ச் இருக்குன்னு ஐபிஎல் மேட்ச் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண பிறகு அது ஒட்டோவா நம்மளோட கேலண்டருக்கு போயிடும். அது இல்லைனா எப்போ எந்தெந்த படம் ரிலீஸ் பண்ண போகுதுன்னு நம்ம ஜஸ்ட் கேட்டால் போதும், அது எந்தெந்த டேட்டில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுன்றத ஒட்டோவா இந்த ஜெமினை மூலமாக எட் பண்ணிடும். அது ரொம்ப குயிக்கான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு இந்த ஜெமினை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம், லாஸ்ட் டைம் iPhone 16 Pro Maxல ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட சவுண்ட் சிஸ்டத்தில் நிறைய அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட iPhone 16 Pro Max லான்ச் பண்ணியிருந்தாங்க. சேம் லைக் தட் இந்த மாதிரி S25 அல்ட்ராலையும் அவங்க சவுண்டில் ஆடியோ குவாலிட்டிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபோன் வந்த பிறகு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரெண்டோ இல்லைன்னா ஏதாவது கூகுளில் இருந்தோ நம்ம ஒரு பெரிய பேராகிராஃப், ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டால் அதை பெருசாக சொல்லியிருப்பாங்க. அதை வந்து சமரைஸ் பண்ணுற மாதிரி குயிக்காக அந்த பேராகிராஃபை வந்து நம்ம சமரைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா நமக்கு அதை ஜிஃபாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஏஐ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்த பிறகு யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களில் யாராவது S24லேருந்து இல்லைனா வேறு ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து S25க்கு போக போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோனுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குற நேரம் நான் அதை பற்றியும் பேசுகிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஃபோன் வந்த பிறகு ஃபுல் ரிவ்யூவை நம்ம பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரைஸை இன்ன வரைக்கும் சொல்லலாம். ப்ரைஸ் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் போட்டு விட்டுறேன் ஃபோனோட ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குன்னு. ஃபைனல் இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. நான் வந்து S25க்கு போவேனான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் போக மாட்டேன். பட் கட்டாயம் ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணி அதோட எப்படி இருக்குது, ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத ஃபுல் ரிவ்யூ ஒன்று S25 சீரியஸ்க்கு நான் கொடுப்பேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவனால் எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொடுப்பேன் ஃபோன் ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகு. ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. டெக் சம்மந்தமாக என்னென்ன புதிய அப்டேட்டுகள் வருதோ நான் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக உங்களுக்கு தர பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டெக் மெகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டெக் மெகா. நன்றி, வணக்கம். Let me take you back to a time when love was as precious as diamonds.